வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 3rd சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டயா பேரா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டயா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேக்னெட்டிக் சசெப்சிபிலிட்டி இஸ் நெகட்டிவ். இங்கே நெகட்டிவாக இருக்கும். பேராவில் பாசிட்டிவ் அண்ட் ஸ்மாலாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபெர்ரோவில் பாசிட்டிவ் அண்ட் லார்ஜாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், எல்லோரும் படிச்சிருப்பீங்க. நீங்கள் டேபிளர் காலம் மாதிரி போட்டு எழுதுனா தட்ஸ் பெஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட், ரிலேட்டிவ் ப்ரிமியபிலிட்டி இஸ் ஸ்லைட்லி லெஸ் தென் யுனைட்டி. ஒன்றை விட கம்மியாக இருக்கும். இங்கே கிரேட்டர் தென் யுனைட்டி, ஒன்றை விட அதிகமாக இருக்கும். லாஸ்ட் ஃபெர்ரோவில் லார்ஜ், அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? The magnetic lines are repelled or expelled by diamagnetic material when they placed in a magnetic field. ரிப்பல் பண்ணும். முக்கியமான பாயிண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ரிப்பல் பண்ணும். இங்கே அட்ராக்ட் பண்ணும். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ராங்லி அட்ராக்ட் பண்ணும். strongly attracted. Last point, அதே susceptibility related தான். First one temperature independent, second one inversely proportional to temperature, and third one inversely proportional to temperature. இதில் ஜென்ரலாக டைமேக்னெட்டிக் அப்படின்னா மேக்னெட்டிக் மெட்டீரியலே கிடையாது, ஓகேவா? ரப்பர் அந்த மாதிரி பொருள். பேராமேக்னெட்டிக்னா ஓரளவுக்கு நேச்சுரலாக மேக்னெட்டாக இருக்கக்கூடிய பொருள், மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் நேச்சுரலாக இருக்கக்கூடியது. ஃபெர்ரோனா ஆர்டிஃபிஷியலாக நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஜென்ரலி. தேங்க்யூ.